நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சம் இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் அப்டேட்டை பற்றி பார்க்க போகிறோம். சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டாக நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ சம்மர் ஸ்லாம் ஈவெண்ட்டில் சும்மா வேற லெவலில் மாசாக என்ட்ரி கொடுத்த நம்ம ரோமன் ரெயின்ஸ் அவர்கள் இப்போ ரிட்டர்ன் வந்திருப்பார் இல்லையா. ஸோ அதனால் ரோமன் ரெயின்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ரோமன் ரெயின்ஸ் அவர்கள் இப்போ இந்த வாரத்தோட ஸ்மாக்டவுன் எபிசோடுக்கு வரப்போறாரு. இதை வந்துட்டு WWE ஒபிஷியலாவும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த ரியல் ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் அவர்கள் இந்த வாரத்தோட ஸ்மாக்டவுன் எபிசோடுக்கு வரப்போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதனால நிறைய பேர் ஆவலோட வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸைட்டடா இருக்காங்க. ரோமன் ரெயின்ஸ் அவர்கள் என்ன ஸ்பீச் கொடுக்க போறாரு ஆஃப்டர் ஒரு 2 monthsக்கு அப்புறமா. ஸோ 2 months 3 months நினைக்கிறேன். ஸோ கடைசியா நம்ம ஏப்ரல் மந்த்ல தான் பார்த்தோம் WWE நம்ம ரோமன் ரெயின்ஸ் அவர்கள். அதுக்கப்புறம் நம்ம இப்பதான் பாக்குறோம். அதனால ரோமன் ரெயின்ஸோட ஸ்பீச்சுக்காக வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு அவள வெயிட் பண்றாங்க இந்த வாரத்தோட ஸ்மாக் டவுன். அண்ட் அதுக்கப்புறமா ரோமன் ரெயின்ஸ் அவர்கள் இந்த வாரத்தோட ஸ்மாக் டவுன்ல அவரோட செக்மெண்ட் என்னவா இருக்கும், அவர் வந்தாருன்னா யாரை பத்தி பேசுவாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ரோமன் ரெயின்ஸ் அவர்கள் இந்த வாரத்தோட ஸ்மாக் டவுன் வந்தாருன்னா கண்டிப்பா சோலோசிக்கா பத்தி பேசுவாரு. ஸோ சோலோசிக்காவை நான் ஏன் வந்துட்டு அட்டாக் பண்ண ரிட்டர்ன் ஆகி அப்படின்றத கண்டிப்பா ஒரு ரீசன் சொல்லுவாரு. அண்ட் ரோமன் ரெயின்ஸ் இல்லாத நேரத்துல சோலோசிக்க தான் வந்துட்டு நான் தான் ரியல் ட்ரைபல் சீஃப், ரோமன் ரெயின்ஸே திரும்ப வந்தாலும் கூட அவர் என்னை ஏத்துப்பாரு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அதுக்கான பதில் தான் நம்ம சம்மர்ஸ்லாம் ஈவெண்ட்லயே பார்த்தோம். உள்ள வந்து ஒரு சூப்பர்மேன் பஞ்ச் ஒரு ஸ்பியரை போட்டு வேற லெவல்ல கிளம்பியிருப்பாரு. ஸோ அதனால வந்துட்டு இந்த வாரத்தோட ஸ்மாக் டவுன்ல சோலோசிக்காவுக்கு ஒரு ரீசனை சொல்லுவார் நான் ஏன் அட்டாக் பண்ணேன் அப்படின்றது. ஸோ ரோமன் ரெயின்ஸோட செக்மெண்ட் இதுதான் இருக்கும். ஸோ ரோமன் ரெயின்ஸ் அவர்கள் இந்த வாரத்தோட ஸ்மாக் டவுன்ல வருவாரு. அண்ட் அதிகபட்சமா சோலோசிக்கா பத்தி பேசுவாரு. சம்மர் ஸ்லாம் ஈவென்ட்டை நான் ஏன் அட்டாக் பண்ணேன் அப்படின்றதுக்கு இது ஒரு விளக்கமா கொடுப்பாரு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம் இந்த வாரத்தோட ஸ்மாக் டவுன். ஸோ ரோமன் ரெயின்ஸ் இந்த வாரத்தோட ஸ்மாக் டவுனுக்கு வரப்போறாரு. இதை பத்தி உங்க கருத்து என்ன, நீங்க எவ்வளவு ஆவலா வெயிட் பண்றீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதுல நம்ம ரெண்டாவது எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இன்னைக்கு நடந்த மண்டே நைட் டிரா எபிசோட்ல த வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியனா இருக்கிற குன்தர் அவர்கள் வந்திருப்பாரு. குன்தர் வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஓபன் சேலஞ்ச் மாதிரி விட்டுருப்பாரு. ஸோ யார் வந்துட்டு என்ன சேலஞ்ச் பண்ண போறீங்க. ஸோ ஆல்ரெடி நான் வந்துட்டு சம்மர்ஸ்லாம் ஈவெண்ட்ல டேம்னு பிரிஸ்ட பீட் பண்ணி நியூ வேர்ல்டு சாம்பியனா இருக்கிறேன். அது மட்டும் இல்ல நான் எப்படி இன்டர் கான்டினென்டல் சாம்பியனை லாங்கஸ்ட் டேஸ் கொண்டு போனோம் அதே மாதிரி இந்த வேர்ல்டு ஹெவிவெயிட் டைட்டில் வந்துட்டு நான் கொண்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவலில் ஒரு ப்ரோமோலாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நடந்த ரா எபிசோட்ல குன்தர் அவர்கள் பேசியிருப்பாரு. அண்ட் அந்த நேரத்துல ஓபன் சேலஞ்ச் விடும் போது யாருமே சத்தியமா எதிர்பார்க்கல நம்மளோட வைப்பர் ராண்டி ஆர்டன் தான் வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஆடியன்ஸ்க்கு சரியான ஷாக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ராண்டி ஆர்டன் உள்ள வருவாரு. குன்தரை பத்தி கேட்கிறாரு. ஸோ குன்தர் அவர்கள் தான் வந்து இந்த மாதிரி பேசியிருப்பாரு, நீ தான் ஓபன் சேலஞ்ச் விட்டுருப்ப, அது மட்டும் இல்ல கிங் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட்ல உனக்கும் எனக்குமான அந்த மேட்ச் நடந்திருக்கும், அதனால வந்துட்டு அந்த ஒரு ரிசல்ட் கூட தப்பா தான் இருக்குது, அதனால நான் வந்துட்டு அகைன் உன் கூட நான் மோதுறேன், அதுவும் வேர்ல்டு ஹெவிவெயிட் டைட்டிலுக்காக வந்துட்டு நான் வந்துட்டு உன் கூட நான் மோதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராண்டி ஆர்டன் இந்த மாதிரி சேலஞ்சை சொல்லுவாரு. அந்த சேலஞ்சை வந்துட்டு நம்ம குன்தர் அவர்கள் அக்செப்டும் பண்ணியிருப்பாங்க. அதனால இவங்க ரெண்டு பேருக்குமான ஒரு மேட்ச் தான் வந்துட்டு அடுத்ததான் கொண்டு போக போறாங்க. WWE குன்தர் வெர்சஸ் ராண்டி ஆர்டனுக்கான வேர்ல்டு ஹெவிவெயிட் டைட்டில் மேட்ச். அண்ட் பரவாயில்ல நம்ம ராண்டி ஆர்டனை இதுக்காக நல்லா யூஸ் பண்றாங்க, கண்டிப்பா WWE பாராட்டியே ஆகணும். அண்ட் குன்தருக்குமான ஒரு நல்ல ஸ்டோரி லைன் இப்ப கொடுத்துருக்காங்க WWE. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா ராண்டி ஆர்டன் ஃபேன்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீட்னு சொல்லலாம். அட்லீஸ்ட் வேர்ல்டு ஹெவி டைட்டிலுக்காக ஏதாவது மோத வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போதைக்கு கோடி ரூட்ஸோட வந்துட்டு மோத வைக்க மாட்டாங்க. ஸோ ஏன்னா கோடி ரூட்ஸோட இப்போ மோத வச்சா கண்டிப்பாக வந்துட்டு ஸ்டோர் லைன் பெருசாக இருக்காது. அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருந்தாலும் கூட அந்த ஸ்டோர் லைன் பெருசாக இருக்காது. ஸோ குன்தரோடு மோத வைக்கிறது ரொம்பவே நல்லது தான். ஸோ ராண்டி ஆர்டன் குன்தரை சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது இதுக்கப்புறம். ஸோ இவங்களோட ஸ்டோர் லைன் மற்றும் ராண்டி ஆர்டன் குன்தரை சேலஞ்ச் பண்ணதை பற்றி உங்கள் கருத்து என்னன்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இன்னைக்கான அப்டேட் வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு புது வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.